ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நம்மத்தில் திருநாள் ஐயா அவர்கள் வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பான திருச்சபையின் மாதர்களே, செயலர் அவர்களே, விசேஷமாக இந்த நாளிலே வாலிபர்கள் கொஞ்சம் நிறைய வந்திருக்கிறீங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் எழுப்ப வேண்டும். எனவே நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் வருகின்ற நாட்களிலே எல்லா வாலிபர்களும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இந்த கூடுகை, ஜப கூடுகை, நம்முடைய திருச்சபை நடைபெறுகிற எல்லா ஆராதனையிலையும் கலந்து கொள்ளணும். அதற்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்து அவர்களையும் தட்டி எழுப்ப கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தில் தோத்திரங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் கூட நேரம் 12 மணி ஆயிடுச்சு. எனவே சுருக்கமாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து சுருக்கமாக அந்த செய்தியை முடித்துக் கொண்டு ஜெபிக்க கடந்து செல்லலாம். வாசியுங்கள். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியும். சங்கீதம் 16:8. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னே நிறுத்தியே நோக்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னே நிறுத்தியே நோக்க, கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே, கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே, தேடுங்கள் கண்டடைவே, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடுங்கள் கண்டடைவே, ஜீவன் என்னில் உள்ள நாடெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி, ஜீவன் என்னில் உள்ள நாடெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி, இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை, இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை, தேடுங்கள் கண்டடைவே, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடுங்கள் கண்டடைவே. எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தகப்பனே, இதோ பேசுகிற அடியை நீர் மறைத்தருடைய கர்த்தாவே, ஆவியானவரே நீர் வெளிப்படும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்கள் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை மறைத்து நீரே மகிமைப்படும். உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிட்ட இந்த சங்கீத பகுதியில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து, இந்த வசனம் யாரு சொன்னதுக்கு சொல்லுங்க? தாவீது ராஜா. ஒருவேளை வேதத்தில் நாம் பார்த்தோம்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இல்லைங்களா? எத்தனை அந்த மாதிரி தாவீது ராஜா மாதிரி செலிபிரிட்டிஸ் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்களா? தாவீது ராஜா மாதிரி செலிபிரிட்டிஸ்னா என்னது? செலிபிரிட்டினா என்ன? சைலண்ட், விசேஷமானவங்க இல்லையா? ஸ்பெஷல்
அந்த மாதிரி யாரெல்லாம் தெரியும்? என்னங்க? யோசேப்பு, ஆபிரகாம், அடுத்து மோசே, இந்த மாதிரி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இல்லையா? இந்த மாதிரி எல்லாருமே, இவங்க எல்லாமே என்ன வயசுங்க? அவங்களை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். இந்த வசனத்தை எழுதும்போது தாவீதுக்கு என்ன வயசு? வயசு போடல, ஆனா அவர் ஒரு வாலிபர், இல்லைங்களா? அந்த வாலிப வயசுல தான், வாலிபராய் ஆகிறதுக்கு முன்னாடியே தாவீது ராஜா என்னவாயிட்டாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார், இல்லைங்களா? கரெக்ட் தானே? அவர் வாலிபனா வர்றதுக்கு முன்னாடியே தாவீது ராஜா அந்த தீர்க்கதரிசி மூலமாக அவரை போய் அபிஷேகம் பண்றாங்க. இன்னும் நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது பார்த்தோம்னா, இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் ராஜா யாருங்க? சவுல் ராஜா. சவுல் ராஜா வந்து கடவுளுடைய திட்டத்திலே இல்லை. சவுலை ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு கடவுளுடைய திட்டத்திலே இல்லை. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இந்த மத்த அசீரியர்கள், எமோரியர்கள், ஏத்தியர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாருக்கும் ஒரு ராஜா இருந்தார். ஆனா இஸ்ரவேலுக்கு யாரும் இல்லை, ராஜா இல்லை. அவங்களை யார் பாதுகாத்தாங்க, நியாயம் விசாரிச்சாங்கன்னா நீதிபதிகள், நியாயாதிபதிகள் வந்து அவங்களை நியாயம் விசாரிச்சாங்க. சிம்சோனு அந்த மாதிரி பார்க்கணும் இல்லையா? இவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் சிம்சோன் என்ன பண்ணுவாருங்க? ஒரே டைம்ல 2000 பேர் அடிச்சிருக்காரு சிம்சோன். அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த ஜனம் வந்தாலும் சிம்சோன் என்ன பண்ணுவாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்ல கடவுள் என்ன பண்றாரு? அந்த ஜனங்களை, இப்போ மோசே இருந்தாரு, மோசேக்கு அப்புறம் யார் வந்தாரு? யோசுவாவை கடவுள் நியமித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு யோசுவாவை பயன்படுத்துறாரு, இல்லைங்களா? அப்போ அந்த நாட்கள்ல தான் கடவுளுடைய திட்டத்துல முதல் ராஜா யாருன்னாக்கா தாவீது தான். அப்ப சவுல் எப்படி ராஜா வராருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் ராஜா இருக்கிறாரு, எங்களுக்கு ராஜா இல்ல, எங்களை திடீர்னு அந்த ஜனங்கள் வந்து எங்களை தாக்கிட்டு போறாங்க. எனவே அந்த நத்தானியேல் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்க சொல்லி நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்னு. ஒண்ணு அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் உன்ன தள்ளி விடல, என்ன தள்ளி விடுறாங்க? ஏன்னா அவ்வளவு நாட்களா அவங்களை காத்து வந்தது யாரு? கடவுள் தான் காப்பாத்துறாரு. எகவும் அவங்க கூடவே நடந்து அவங்களுக்கு வர எல்லா தீமையிலும் விலக்கி ரட்சித்து அவளை காத்து அவளை போஷித்து சகல நன்மையால் அவளை திருப்தி ஆக்கினா கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை? கடவுள் மேல ஒரு நன்றி இல்லை. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசம் இல்லாதனால இவங்க என்ன பண்றாங்க? எங்களை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கடவுள் என்ன பண்றாரு? அப்படின்னா அப்பமும் சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசி மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீங்க உங்க வணங்க கழுத்தினால இப்படி ராஜா வந்து கேட்கறீங்க, ஆனா உங்களுக்கு வர ராஜா எப்படி இருப்பாரா? கடவுள் என்ன அவங்களுக்கு இது கொடுக்குறாருன்னா, கொடுமைப்படுத்துவான் உங்களை, உங்க ஸ்திரீகளை அவன் எடுத்துக்குவான், அப்படிப்பட்ட ராஜா உங்களுக்கு வருவான்னு சொல்லிட்டு தான் இந்த சவுலை. ஏன்னா அந்த சவுல் வந்து அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த மக்கள்லயே அவர் தான் பெரிய ஹைட்டு, அவருக்கு நிகரான ஹைட்டு யாரும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு பலவானை நான் உங்களுக்கு ராஜாவா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் கொடுக்குறாரு தவிர. ஆனா வேதத்தில் நம்ம வாசித்தோம்னா, ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தோம்னா, தாவீது ராஜா பிறக்காததுக்கு முன்னே ராஜாவா தேர்ந்தெடுத்துறார் கடவுள். தாவீது வாலிபனாகத்துக்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்படுறாரு. ஆனா கடவுளால தாவீது தான் ராஜாவுன்னு சொல்லிட்டு எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறாரு? அவர் பிறக்காததுக்கு முன்னே தாவீது ராஜா தான் ராஜா இஸ்ரவேலுக்கு அப்படின்றத அவர் முன்குறிச்சு வைக்கிறார். அப்படி முன்குறிக்கப்பட்ட தாவீது தான் கடைசி நாட்கள்ல அவர் அந்த இளைய பருவத்தில் இருக்கும் போது எத்தனாவது மகன் தாவீது? அவங்க அப்பாவுக்கு எத்தனாவது மகன் தாவீது? என்னமா எத்தனாவதுங்க? எட்டாவது மகன். மொத்தம் 8 பேரு. தாவீது கடைசி 8வது பையன். தாவீது எந்த கோத்திரங்க? சில ஐக்கியம் உங்களுக்கு டெஸ்ட் இல்ல, உங்க எப்படி எந்த அளவுக்கு நமக்கு வேதத்தின் அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தாவீது என்ன கோத்திரம்? மொத்தம் 12 கோத்திரம் இருக்கு இல்லையா? 12 கோத்திரம் இருக்கு இல்லையா? தாவீது எந்த கோத்திரம்? தாவீது
எப்படி எப்படி அதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லுங்களேன். யூதா கோத்திரம் தானே. ஏசாமிக்கு ஒரு நிறைய பேர் இருக்கு. வந்தா அப்ப ஏசாமிக்கு பேர் ஒரு பேர் இருக்கு, யூத ராஜசிங்கம். அப்ப யூத ராஜசிங்கம் தாவீது அந்த அந்த பரம்பரையில வராரு. அதனாலதான் ஏசாமிக்கு இன்னொரு பேர் ஒரு கண் தெரியாத ஒரு மனுஷன் என்னன்னு கூப்பிடுறாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாவீது என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம் இல்லைங்களா? அந்த யூதா கோத்திரத்துல வந்தவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை தாவீதுக்கும் ஏசாமிக்கும் பார்த்து வச்சுங்களேன், நிறைய ஒற்றுமைகளை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த வசனம், கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்றாரு. இது எப்ப சொல்றாருனாக்கா, ஒரு ஆடு மேய்க்கும் போதோ அப்ப சொல்லல, அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, கர்த்தரை அதே தான் செஞ்சார் அவர் கூட. இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு மாடலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒருவேளை மாம்ச பலவீனங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்துல இந்த செல்போன் போதும், ஒரு மனுஷன் கெடுறதுக்கும் சரி, ஒரு மனுஷன் நல்லவன் ஆகிறதுக்கும் சரி. இது என்ன கனிங்க? இது வேதத்துல ஒரு கனி சொல்லப்பட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரி இது என்ன கனி? ஆதியாகமம் ஆரம்பத்துல சொல்லுங்க, இது ஒரு கனி. கடவுள் ஏதேன் தோட்டத்தில் எத்தனை மரங்களை சொன்னாருங்க? ஜீவ விருட்சம், விருட்சம்னா மரம், ஜீவ விருட்சம், அதுக்கப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க, இது அதுதான். இந்த செல்போன்ல நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த செல்போனு, இது நமக்கு நன்மையும் தரும் தீமையும் தரும். எனவே பிரியமானவர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல என்னன்னாக்கா, ஒருவேளை வாலிபர் அந்த இதுல நான் இதான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஒருவேளை நீங்க எல்லாம் வாலிபர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பிரியமான வாலிப பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தாவீது ராஜா என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் என் கண் முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ண போறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. பிரியமான வாலிபர்களே, வந்திருக்கிற திருச்சபையின் மக்களே, எல்லாருக்கும் நான் சேர்த்து தான் சொல்றேன், கர்த்தரை நம்ம கண் முன்னே, கர்த்தர் எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் அவரை நம்ம கண் முன்ன வச்சிட்டோம்னா நமக்கு என்ன வராதுங்க, ஒரு அசைவே வராது. நம்ம அசைவுனா என்ன நினைக்கிறோம்னாக்கா, இந்த உலகத்தின் பொருட்கள், இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் வளர்ச்சி, இந்த உலகத்தின் மேன்மை, இதைத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இதுல நம்ம அசைஞ்சு போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியா இருக்கணும், மற்றவங்க முன்னாடி பெருமையா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இல்ல, மனுஷிக்கு அதுதான் மாம்ச பலவீனம் அதுதான். ஆனா தாவீது ராஜா, ஏன்னா அவரு யாரு? ராஜா, எல்லாமே இருக்கு. அவர் ஒரு நாட்டு மேல ஒரு சண்டை போட போறான்னு வச்சுங்க, அங்க என்னதான் இருக்குது? வெற்றி. அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவர் கொண்டாடின்னு வரலாம். எனவே தாவீது ராஜா இந்த உலகத்தின் செல்வத்திற்காக அவர் என்ன பண்ணல, கடவுளை முன்பாக வைக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ராஜா எல்லாமே இருக்கு, அவருக்கு கிடைக்காத செல்வங்களும் ஆசீர்வாதமும் இல்லவே இல்லை. ஆனா கூட தாவீது ராஜா, கர்த்தரை தான் நான் எப்போதும் என் கண் முன்னே வைத்திருப்பேன். ஒரு சண்டைக்கு போறான்னு வச்சுங்களேன், ஏன்னா நல்ல பலவான். ஏன்னா சின்ன வயசுல ஆடு மேய்க்கும் போது 2 மிருகங்களை கொண்டாரு. என்னென்னங்க? அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது 2 மிருகங்களை கொண்டாரு, ரொம்ப கொடிய மிருகம். என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. சிங்கத்தை ஒரு முறை கொண்டாரு. அடுத்து சொல்லுங்க, இதுதான் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிங்கத்தை கொண்டாரு, அடுத்து இன்னொரு கொடிய மிருகம். மிருகம்ங்க, கோலியாத் மிருகமா? கரடியை ஒரு முறை கொண்டாரு. ஒரு முறை சிங்கம் ஆட்டை கறி எடுத்துன்னு போச்சு, அதையும் கொண்டாரு. இத்தனைக்கும் அவர் அப்ப யாரு? சிறியவர், இளம் வயசு. அந்த வயசுல சிங்கத்தை கொண்டிருக்கிறாரு, அந்த வயசுல கரடியை கொண்டிருக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் மேல தன்னை பெரிய பலவான் சொல்லிக்கிட்ட கோலியாத்தையும் கொண்டார். அப்ப கோலியாத்தை கொல்லும்போது அவருக்கு என்ன பருவம்? அவரு நல்ல வாலிப பருவமா? சின்ன பையன், இளம் பருவம். அவங்க அப்பா என்ன பண்றாரு, இந்த
இங்க வாப்பா, உங்க அண்ணன் தம்பிகள்லாம் ராணுவத்துல இருக்கிறாங்க, அவங்க போய் என்ன விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவன் அவங்க அண்ணனுக்கு என்ன எடுத்துட்டு போறான்? அந்த பயிர், அவங்க அப்பா கொடுத்த இந்த உணவு பண்டங்கள் இதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க அண்ணன்களை விசாரிச்சுட்டு வரதான் போறான். போனா அப்போ சின்ன பையனை தான் அனுப்புவாங்க. போயிட்டு உங்க அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, நீ போய் விசாரிச்சுட்டு வா. சின்ன பையன், அவன் சின்ன பையனுக்கு இன்னொரு உதாரணம் கூட என்னன்னா, கோலியாத் அவனை என்னன்னு கூப்பிட்டாங்க, சண்டைக்கு போனார் இல்லையா, அந்த வில்லு கிடையாது, கவன்கள் எடுத்துன்னு போறாரு இல்லையா, அந்த கவன் சுத்தி அடிக்கிறதுக்கு. அப்ப கோலியாத் என்னன்னு சொல்லி சொல்றான், நீ சின்ன நாயை போல நீ வரியே, என்ன என்ன எதுன்னு நினைச்சுக்கிட்டியா, நாயை நினைச்சுக்கிட்டியா, நீ வா, உன்னை நான் என்ன பண்றேன், பீச்சு இந்த பறவைகளுக்கு ஆகாரமா கொடுக்குறவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன்றதுனால அவனுக்கு ஒரு இலக்காரம். ஆனா ஏன் சொல்றேன்னா, தாவீது ராஜா அவ்வளவு பலவான். அதே மாதிரி அவர் ராஜாவானதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அவர் எந்த நாட்டு மேல சண்டைக்கு போறதா அங்கெல்லாம் ஜெயம், அங்கெல்லாம் வெற்றி தான். அவருக்கு கிடைக்காத இதுவே இல்லை. ஆனா தாவீது ராஜா சொல்றது, இது எல்லாம் இருக்குது கடவுளே, ஆனா நான் என்ன பண்ணுவேன், உண்மையின் கண் முன்பாக வைத்து நோக்கிக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் தாவீது ராஜாவுடைய இயக்கமா இருந்துச்சு. அவர் தன்னை பெருமைப்பட்டுக்கவே இல்லை, நான் பெரிய ராஜா, என்னை அழிக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னெல்லாம் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமைப்பட்டுக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் என்ன பண்ணுவாரு, ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த என்னை ராஜாவாக்கிறார். எப்ப சொன்னாலும் தாவீது ராஜா அப்படிதான் சொல்லுவார், ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த என்னை ராஜாவாக்கிறார். அப்ப என்ன கடவுள் வந்து நான் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தேன், கடவுள் என்னை இப்படி வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் எப்பொழுதும் அவர் சிந்தையில இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் பெரிய நல்ல கம்பெனில வேலை செய்யறேன், நான் பெரிய ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறேன், நல்ல லட்சங்களை சம்பளம் வாங்குறேன். தாவீது ராஜா என்ன சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னே நிறுத்தி நோக்குவேன். ஏன்னா இது எல்லாமே யாரால வந்தது? தாவீது ராஜா என்னைக்குன்னா நான் ராஜாவை நினைச்சாரா? இல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடு மேய்க்கிறது. அவங்க அப்பா அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆடுகளின் பின்னே நடக்கிறவன். அதான் அந்த நத்தானியேல் கூட கேட்கிறாரு, கடவுளை அவனுக்கு சொல்லிட்டு இருக்காரு, 7 பேர் அனுப்புறாங்க தாவீது இது ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு, இவன் இல்ல. அப்புறம் அவ்வளவுதானா? அந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு அவங்க அப்பா கிட்ட, உனக்கு பிள்ளைங்க அவ்வளவுதான் இல்லையே. கடவுள் இன்னொருத்தர சொல்றாரு, அவன் சின்ன பையன், அவன் ஆடுங்களை மேய்ச்சிருக்கிறான். அப்படிதான் அவருக்கு பேரு. அவங்க அப்பாவே தாவீதை எப்படி சொல்றாருங்க, அவன் இளையவன், அவன் சின்ன பையன், ஆடுகளுக்கு பின்ன சுத்தி இருக்கிறவன், அவனை கூப்பிடுங்க. கடவுள அவனதை தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அழைக்கப்பட்ட ராஜாவை தாவீது சொல்ற விஷயம் என்னங்க, நான் ஒண்ணுமே இல்லை. தன்னை இன்னும் சவுல் கிட்ட சொல்லும்போது, ராஜாவே இந்த நாயை அடிக்கிறதுக்காக வந்த, இந்த தெள்ளு பூச்சியை கொள்றதுக்காக நீ வர, இப்படிதான் தாவீது ராஜாவுடைய சிந்தை எல்லாமே. வேண்டியான சிந்தை ராஜா கிட்ட இல்லவே. எனவே பிரியமானவர்களே, நமக்கு குறிப்பாக வாலிபர்களாக உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் யாருதான்? கடவுள் தான். அப்ப நீங்க என்ன சொல்லணும், தாவீது ராஜா சொன்னது போல, இதெல்லாம் ஏன் திறமை இல்லை, கடவுள் எனக்கு தந்தது. எனவே நான் என்ன செய்வேன், எப்பொழுதும் என் கண்முன்னே கடவுளை நான் என் கண்முன்னே வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுளை நமக்கு முன்பாக கடவுளை வச்சிட்டோம்னா எல்லா காரியமும் நமக்கு எப்படி இருக்கும், சுயமா இருக்கும். நம்முடைய பலன், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு இப்படி ஓடணும்னா அது எங்க போய் சவுல் ராஜா போய் முடிஞ்சிடும். சவுல் ராஜா எப்படி செத்தாருங்க, ஏன்னா அவர் கடவுளை மறந்துட்டார். ஆனா ஆரம்பத்துல கடவுளோட ராஜாவா ஏற்படுத்தும் போது கடவுளுக்கு பயந்து அதை தீர்க்கதரிசியில் அழைச்சுதான் எல்லாத்தையும் செய்வாரு. அவர் வளர 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 சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரு, கடவுளை தள்ளிட்டாரு. தன்னுடைய பலம், இந்த ராஜ்யம் ஃபுல்லு யாருது, என்னோடது அப்படின்ற ஒரு வேட்டிமை வந்ததுக்கு அப்புறம் கடவுள் அவரும் என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டு தாவீது ராஜா அந்த இளம் பிராயத்திலிருந்தே கடவுளை என்ன பண்றாரு. தாவீது ராஜாக்கு நல்ல ஒரு தாளம் இருந்துச்சு. என்ன தாளம் சொல்லுங்க, என்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? கிண்ணறம். பைபிள்ல சொல்லியிருக்கிறது. பைபிள் அதுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் சொல்றாங்கல்ல, என்ன பேருங்க?
தம்புரு தம்புரு தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். அப்போ தாவீது ராஜா அந்த டேலண்ட் அப்பவுமே நல்ல பாடக்கூடியவர், அதுவும் இல்லாம நல்ல தம்புரு வாசிப்பார். அப்ப இந்த சவுல் ராஜாவுக்கு அடிக்கடி என்ன பண்ணிடும், அசுத்தாவை பிடிச்சுக்கும். சவுல் ராஜாவை அடிக்கடி அசுத்தாவை பிடிச்சுக்கும். அப்ப யாரை கூப்பிடுவாங்கன்னா தாவீதை தான் கூப்பிடுவாங்க. தாவீதை கூப்பிட்டு ராஜாவுக்கு இந்த மாதிரி அசுத்தாவை பிடிச்சிருக்குது, அதை நீங்க தான் விரட்டணும் அப்படின்னு தாவீது ராஜா கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவாரு, தம்பூர் வாசித்து பாட்டு பாடுவார். அப்ப தம்பூர் வாசித்து பாட்டு பாடும்போது அந்த அசுத்தாவி சவுல் ராஜா விட்டு போய்விடும். அப்படி அவன் வெளியே போயிருப்பான். ஓகே 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 சரி. எனவே பிரியமானவர்களே, ஏன் சொல்றேன்னாக்கா, கடவுள் தாவீது ராஜாவை கூட இருந்தாரு. அதே மாதிரி தாவீது ராஜா கடவுளை எப்பவுமே மறக்கவே இல்லை. அவர் எப்பொழுதும் அவர் கண்மணி நிறுத்தி நோக்கி கொண்டே இருந்தார். எந்த காரியம் செஞ்சாலும் கடவுள்கிட்ட போய் முதல் கேட்டுருவார், கடவுளே தீர்க்கதரிசியாகிய தேவ மனிதனே, இதை நான் செய்யலாமா, இந்த சண்டைக்கு நான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுவாரு, தன் கண்முன்னே நிறுத்தி நோக்கி கொண்டே இருப்பார். எனவே அந்த கடவுள் அவரை மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார். தாவீது ராஜா எத்தனை வருஷம் இஸ்ரவேல் அரசாண்டார்? 40 வருஷம் தாவீது ராஜா இஸ்ரவேலை அரசாண்டார். அந்த மாதிரி அவ்வளவு நாட்கள் எந்த ராஜாவுமே இஸ்ரவேலை ஆட்சி செய்யல. அப்ப 40 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது ஞானமாய், அறிவாய், செல்வ செழிப்போடு சுபிட்சமா வச்சிருந்தார். அவருடைய நாட்கள், தாவீது ராஜாவுடைய நாட்கள் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்களாக இருந்துச்சு. பிரியமானவர்கள், இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீது அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னே நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் கூட படிங்க. 27ஆம் சங்கீதம் 27 14ஆம் வசனம் படிங்க. 14 14. இல்ல, சங்கீதம் 27 14 27 தானே. 4ஆம் வசனம் படிங்க. சாரி, 27 4. தாவீது ராஜா ஒன்று சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண்முனை வைத்து நோக்கி கொண்டிருக்கின்றாரு. இது இவ்வளவு செல்வங்கள் எல்லாம் கூடி இருந்தாலும் தாவீது ராஜாவுடைய வாஞ்சை என்னவா இருந்துச்சுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவே. என்ன, அதுக்கு முன்னாடி இன்னொரு முறை படிக்கலாம். என்ன நான் சொல்றாரு, எதுக்காக நான் ஆலயத்திலே தங்கி இருப்பதை நாடுவேன்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இருங்க, அப்ப தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன்னா, அந்த ஒன்று என்னதான் நாடுறாரு, கர்த்தருடைய மகிமையை காண்றதுக்காக நாடுறாரு. அப்ப இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு சாமி நம்ம என்ன சொல்றாரு, நீங்களே தேவாலயம் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப நம்மிலே அந்த மகிமை இருக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மகிமை எங்கதாங்க இருக்கும், ஆலயத்துல தான். தாவீது ராஜாக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றே நான் கேட்டேன். ஏன்னா எல்லாமே இருக்கு, செல்வ செழிப்பு, நல்ல பேரு, அந்த இவர் தான் வல்லமையான ராஜா, எல்லாமே இருக்கு. ஆனா தாவீது ராஜாக்கு இதெல்லாம் பெருசா தெரியல இல்லையா. அவருக்கு இந்த பாஞ்சி எல்லாம் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். இதை இன்னொருத்தரும் கேட்டார், யாரு ஞாபகம் இருக்குதா? கர்த்தருடைய மகிமையை காணணும் சொல்லிட்டு இன்னொருத்தர் ஆசைப்பட்டார். சொல்லுங்க. மோசே கேட்கிறார், கடவுளே நான் உங்களுடைய மகிமையை காணணும் கடவுளே. அப்ப யெகோவா என்ன சொல்றாருங்க, மோசே மனுஷன் ஒருத்தனை என்ன பண்ண முடியாது, காண முடியாது. நீ கண்மலையின் வெடிப்புல நில்லு, நான் கடந்து போவேன், என் பின்னாடி மகிமையை நீ காண்பாய்
அப்படின்னு சொல்லும்போது இது வேற சத்தியம். ஏன்னா இந்த நேரத்தில் அதை சொன்னோம்னா நிறைய டீட்டெயில் இருக்கு. என் பின்னாடி பார்ப்பான்னு சொன்ன முதுகு இல்லைங்க, நான் கடந்து போயிடுவேன், என் பின்னாடி நீ பார்ப்ப அப்படின்றது முதுக பார்ப்பேன்னு சொல்லல, அது மகிமை வேற. சரி, மகிமை கண்டாரா? மோசே கண்டாரா? கடவுளுடைய மகிமையை கண்டாரா மோசே? என்னங்கம்மா? அது இல்லை, அதான் சொல்றேன். கடவுள் சொன்ன விஷயம் அதான், அந்த சத்தியம் வேற. அவருடைய மகிமையை மோசே கண்டார் எப்படின்னாக்கா, மறுரூப மலையில அவருடைய மகிமையை கண்டார். மறுரூப மலையில எத்தனை பேர் பார்த்தாங்க சொல்லுங்க? யாரு? 3 பேர். நீங்க 2 பேர் தான் பார்த்தாங்க. 3 பேர் நின்னாங்க. ஏசாமி இந்த பக்கம், மோசே அந்த பக்கம் எலியா. அப்ப அன்னைக்கு கேட்டார்ல மோசே, கடவுளுடைய மகிமை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அப்ப நீ பின்னாடி பார்ப்ப அப்படின்னு சொன்னார் இல்லையா? இவர் கேட்டது யெகோவா கிட்ட, ஆனா அவர் காமிச்சது இயேசு சுவாமி கிட்ட. அப்ப பின்னாடி பின்புறம் பார்ப்பாய் அப்படின்னும் போது அவர் கேட்ட யெகோவா, ஏன்னா கர்த்தரை ஒருபோதும் பார்க்க முடியாது, ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். எனவே மோசே கூட அவர் என்ன பண்ணாரு, என் பின்புறத்தை தான் பார்ப்போம்னாக்கா, யெகோவா இருந்தவர் தான் யார வந்தாருங்க? இயேசு சுவாமியா தன்னை தாழ்த்தி வந்த இயேசு சுவாமியின் மகிமை தான் அவர் எங்க பார்த்தாரு? மறுரூப மலையில மோசே பார்க்கிறாரு. இங்க கூட தாவீதுடைய வாஞ்ச அதே வாஞ்சை. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அவருடைய மகிமையை நான் காண தரிசிக்கவே, எங்க வந்தா தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எனவே வாலிபர்களே, அருமை தம்பி ஸ்டாலின் அவர்களே, வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில், அவங்க மாத்திரம் இல்லைங்க, நம்ம எல்லாருமே நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இந்த நிலையில கடவுளுடைய மகிமை நம்ம காணணும்னாங்க எங்க வரணுங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே வாலிபர்களாய் உங்களுக்கு ஒரு அந்த விசேஷ குணம் வரணும். வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடி வாஞ்சித்து இருக்கும் போது நிச்சயமாய் கடவுள் நம்ம என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஏன்னா ஒருவேளை அது நாங்கள் சாட்சியா கூட நான் சொல்லலாம். இந்த ஆலயத்திலேயே ஒருவேளை டைட்டன்ல வேலை செய்யும் போது நல்ல போட்ரஸ், நல்ல வீடெல்லாம் கொடுத்தாங்க. எந்தாலையும் கடவுள் எங்களுக்கு ஒரு கிருபை தந்தார். இந்த ஆலயத்தில் தங்கி இருப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம். நானும் சரி, செக்ரட்டரியும் சரி, இந்த ஆலயத்தில் தங்கியிருக்கிறோம். அப்படி தங்கியிருந்து கடவுளோடு நடந்ததுனால இந்த நாட்களில் கூட கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு சாட்சியாய் அப்படி நாம மகிமையை சொல்லி வர கர்த்தர் இன்றைக்கு கூட எங்களை பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனவே பிரியமானவர்களே, வாலிபர்களே, குறிப்பா உங்களுக்கு இதை சொல்றேன், ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுங்கள். அப்ப எங்களுக்கு வேலை இல்லையா? இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வேலை இல்லையா? இருக்கட்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுங்க. எல்லாம் அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாங்கள் சாட்சிகள். இந்த ஆலயத்தில் தங்கியிருப்பதை நம்ம வாஞ்சித்தோம்னா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாஞ்சி எல்லாம் ஆலயத்தின் மேல, கடவுள் மேல, கர்த்தரை நோக்கி கொண்டே இருக்கணும். அந்த கர்த்தரை நோக்கி கொண்டே இருப்பதற்கு நம்ம எங்க வரணுங்க? ஆலயத்துக்கு வரணும். தாவீது ராஜா சொன்னது போல ஆலயத்துக்கு வந்தோம்னா அவருடைய மகிமை மோசே எப்படி கண்டு கொண்டாரோ, தாவீது எப்படி அவருடைய மகிமையை கண்டு கொண்டாரோ, நாம் கூட நம்முடைய வாழ்விலே, நம்முடைய உள்ளத்திலே அவருடைய மகிமையை காணலாம், காண முடியும். அவர் வெளிப்படுத்துகின்றார் அவருடைய மகிமையை. ஒருவேளை நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் வரலையே, கடவுள் எங்களை ஆசீர்வாதமா தானே வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்வு தந்திருக்கிறாரா? ஒருவேளை நீங்க இல்ல, உங்க பெற்றோர்கள் இருந்திருக்கிறாங்க. உங்கள் பெற்றோர்கள் இந்த ஆலயத்தை வாஞ்சித்து இந்த ஆலயத்தில் தங்கியிருந்ததுனால இன்னைக்கு கடவுளாய கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நம்முடைய சந்ததிக்கு நாம் வைத்து செல்கின்ற அந்த காரியம் என்னன்னாக்கா, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே வாஞ்சித்தோமானால், கடவுளையே நம் கண் முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருந்தோமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக. எனவே இது வாலிபர்கள், ஒருவேளை நிறைய வந்திருக்கிற வாலிபர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா கடவுள் தருவார். எனவே பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும்
நாம் இந்த ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடும். அட்லீஸ்ட் டெய்லி தங்க முடியல, அந்த ஆராதனையை நாம் விட்டுவிடாதபடி, நம்முடைய திருச்சபையில் நடைபெறுகின்ற ஆராதனை விட்டுவிடாதபடி நம்ம அந்த ஆலயத்துல தங்கியிருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் நமக்கு கடவுள் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். ஏன்னா நிறைய பேசலாம், நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை அந்த நாளிலே வச்சிருப்பார். ஒருவேளை இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் நிச்சயமாய் தேவன் நம்மை கைவிடுகிற கர்த்தர் அல்ல. நாம் எப்பொழுது அவரை தேடணும்னா, ஏன்னா தாவீது எப்பொழுதும் அவரை தேடினார். ராஜாவானதுக்கு அப்புறம் கூட ஒரு முறை உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த கூடாரத்துல வைக்கணும். உடன்படிக்கை பெட்டி வேற எங்கேயோ இருக்குது, அதை எடுத்து வந்து ஒரு கூடாரத்துல வைக்கணும். கடவுள் சொன்ன ஒரு கூடாரத்தை கட்டுன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த கூடாரத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ வருவது ராஜா, தாவீது ராஜா நல்ல இதாகி பெரிய ராஜா பேரும் புகழ அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வராங்க. ராஜா என்ன பண்றாரு தெரியுங்களா, என்ன செஞ்சாரு எனக்கு தெரியுதா, ஞாபகம் இருக்கா? சட்டை கட்டை எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி முடிய டான்ஸ் ஆட வந்தாரு. எந்த ராஜாவும் செய்வாங்களா? எந்த ராஜாவும் செய்ய மாட்டாங்க. இதை வந்து அவருடைய மனைவி அந்த இதுல அரண்மனையில இருந்து பாக்குது. பார்த்துட்டு ராஜாவை கூப்பிட்டு அசிங்கமா திட்டுது, நீ எல்லாம் ஒரு ராஜாவா? எந்த ராஜாவும் இப்படி செய்வாங்களா? உடன்படிக்கை பெட்டி வருது, டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஆளே இல்லையா? ராஜாவாகி நீனா உடன்படிக்கை முடிய டான்ஸ் ஆடிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி அந்த அம்மா ராஜாவை கடிச்சிக்குது. ஆனா ராஜா என்ன பண்ணாருங்க, நான் வர்றது என்னதுங்க, கடவுளோட உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு முன்னாடி நான் யாரு? ஒரு தெள்ள பூச்சி, ஒரு சாதாரண மனுஷன் கூட இல்ல அப்படின்னு தன்னை தாழ்த்தி அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நடமாடிட்டு வர தாவீதை போல நாம் கூட நம்மை தாழ்த்தி அவர் முன்பாக வீழ்ந்தோம்னார். தாவீது ராஜா உயர்த்தின தேவன், தாவீது ராஜா மட்டும்தான் உயர்த்துவாரா? இன்னைக்கும் அதே தேவன் தான் நம்மோடு வாசம் செஞ்சுட்டு இருக்கிறார். தாவீது ராஜாக்கு தன் மகிமையை காண்பித்த தேவன் தான், மோசேக்கு தன்னுடைய மகிமையை காண்பித்த தேவன் தான் இன்னைக்கு நம்ம குடும்பம் அவர் ஜீவிக்கிற தேவனாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். விஷயம் என்ன, கர்த்தரை நான் எப்பொழுது என் கண்முன்னே நோக்கி கொண்டிருப்பேன். அவரை நோக்குவதற்கு நான் எங்க காத்திருப்பேன்? ஆலயத்துல காத்திருப்பேன். எனவே பிரியமான எல்லாரும் தான் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள், அதிசயங்கள், மகிமை காணப்பட வேணும்னா நாம கர்த்தரையே எல்லா காரியத்திலும், எந்த காரியம் வந்தாலும் சரி, எடுக்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இது கடவுளுக்கு பிரியமா இருக்கணும். இது கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செஞ்சிடவே கூடாது. தாவீது ராஜா ஒரு முறை செஞ்சார், வேதத்துல அதுக்கு சாட்சி உண்டு. அவர் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சாரு, செஞ்சு அவர் மனசுல உணர்த்தப்படல. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு முன்பாக அனுப்பி அவரை உணர்த்துகின்ற பொழுது தாவீது ராஜா அப்படியே தரைமட்டாய் விழுந்து தன்னை அர்ப்பணிக்கிறார். தன் பாவத்தை உணர்ந்து கடவுள் சமூகத்தின் முன்பாக அழுது புரள்றார். இந்த பாவத்தை செய்தது நானே சொல்லிட்டு தாவீது ராஜா தன்னை வெறுமையாக்கி கடவுள் முன்பாக விழுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த வாலிப பிராயத்துல நமக்கு கூட சில பலவீனங்கள் உண்டு. ஆனா அந்த பலவீனத்துல என்ன விளங்குமா? பலவீனத்திலே என் பலன், அது நம்ம அவரை தேடணும். நம்முடைய பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமாக விளங்கணும்னாக்கா சும்மா எங்கேயோ இருந்தா வராது. அவரை நம் கண் முன்பாக வைத்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து அவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடணும்னா கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. உடனே உலகத்தின் செல்வங்களை நம்ம நினைக்க வேண்டாம். பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஒரு வண்டி சரியில்லைன்னு வச்சுங்களேன், எங்க விடுவோங்க? சர்வீஸ் சென்டர் விடுமா? அந்த சர்வீஸ் சென்டர் தாங்க ஆலயம். சிலர் தான், ஒரு சிலர் சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆலயத்தில் ஒருத்தர் கூட நல்லா இல்லை, ஆலயத்துல யாருமே சரியில்லை, சரியில்லாத தான் ஆலயம். எல்லாம் சரி வந்துட்டு அது எதுங்க ஆலயமா? எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது என்னதுங்க? எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னா அந்த இடம் என்னது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் தான் எல்லாம் சரியா இருக்கும். ஆலயம் வந்து நம்ம ஒவ்வொரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது நம்மளே ஒரு கிளியரன்ஸ் வரணும், நம்மளே ஒரு
கரெக்ஷன் வரணும். அதற்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரணும். எனவே நம்ம தாவீது ராஜாவை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு முன்மாதிரியாக வைத்து அவருடைய கடவுளை அவர் கண்முனை வைத்து நோக்கிறது போல நாம் கூட அவரை நோக்குகின்ற, அவரையே நோக்கி அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடும் பொழுது சகலத்தின் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற. இன்னும் கூட ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிங்க. மத்திய 12 இன்னொரு வசனம் படிச்சோம்னா அதுல என்ன சொல்றதுன்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே அவருக்கு என்னவா இருக்குதுங்களா? பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே ஏசாமிக்கு போஜனமா இல்லைங்களா? வசனம் இருக்குதானே அந்த மாதிரி. பிதாவின் சித்தத்தின் செய்கிறவர்கள் எனக்கு சகோதரர்களா இருப்பாங்க, ஓகே. ஆனா ஏசாமி என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு போஜனம். எனவே பிரியமானவர்களே, நம்மை நாம் தாழ்த்தி, குறிப்பாக வாலிபர்கள், இந்த நாளிலே இந்த செய்தி வந்திருக்கிற வாலிபர்களாகிய உங்களுக்கு உங்களை பலப்படுத்துவதாக இருக்கட்டும். எனவே ஏசாமி கூட என்ன சொல்றாங்க? தாவீது ராஜா கடவுளை நோக்கி இருப்பதே அவருடைய வாஞ்சை, அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே அவருடைய வாஞ்சை. இயேசுடைய வாஞ்சை என்னதுங்க? பிதாவின் சித்தத்தை செய்வதே வாஞ்சை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற ஒவ்வொரு காரியத்திலும் ஏசாமி கூட, ஏசாமிக்கும் பிதாவும் எப்படிங்க ஈக்குவலா? ஏசாமியும் பிதாவும் ஈக்குவலா? சொல்லுங்க. ஏசாமியும் பிதாவும் ஈக்குவலா? சரி, பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுறாரு? பிதாவுக்கு சமமாயிருப்பதை, அப்ப பிதாவுக்கு இவர் சமம். அதை இவர் அப்ளை பண்ணல தவிர ஏசாமி பிதாவுக்கு சமமாயிருப்பதை அட்வான்டேஜா எடுத்துக்கல, தன்னை தாழ்த்தினார். ஆனா பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? வேத பைபிள் என்ன சொல்றது? பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளை பொருளாய் எண்ணாதபடி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார். எனவே பிரியமானவர்களே, பிதாவுக்கு ஈக்குவலான இயேசு சுவாமி தன்னை உயர்த்திக் கொள்ளாதபடி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை தாழ்த்துகிறார். நாம் கூட இந்த நாளிலே வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சியே, ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்களேன். இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தோம்? வேண்டாம். இனிமேல் வாலிபர்களாகிய உங்களை தேவன் இந்த ஆலயத்திற்கு தூண்களாக ஏற்படுத்த போகிறார். நிச்சயமாக ஸ்டாலினை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். நானும் செக்ரட்டரி அடிக்கடி பேசிப்போம். நாங்கள் வண்டியில் போனோம்னா கொஞ்சம் ஆலயத்தை பற்றி, இந்த ஊழியத்தின் காரியங்களை பற்றி பேசுவோம். நாங்கள் பேசும்போது இப்போ நம்முடைய ஜெனரேஷன் கடந்து போகுது தலைவரை, நம்ம ஆலயத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்திருக்கிறோம், எல்லா காரியங்களும் செஞ்சிருக்கிறோம். ஆனா இனி வருகின்ற பொழுது அந்த ஒரு சந்ததி யார் செய்வா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாருன்னு தெரியலையே. இந்த வாலிப பிள்ளைகள் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு போவோம். ஆனால் இந்த நாட்களிலே அந்த குறையை நம்முடைய ஆலயத்திற்கு தேவன் மாற்றி இருக்கிறார். நிச்சயமாக தூண்களாக இந்த ஆலயத்திற்கு என்று சிலரை, எல்லா இல்லை, யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ. எனவே பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களை தாழ்த்துங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கடவுளுக்கு முன்பாக உங்களை அர்ப்பணிங்க. கடவுளே, நான் போகிறேன் ஆண்டவரே, யார் எனக்காய் போவார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கேட்டார்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் உமக்காய் போவேன் ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்கு எங்களை நீர் வைத்திருக்கிறீரே, நாங்கள் உமக்காய் ஜீவிப்போம், நாங்கள் உமக்காய் கிரியை செய்வோம், நாங்கள் இந்த ஆலயத்திற்காய் ஊழியம் செய்வோம் என்று உங்களை நீங்களே அர்ப்பணிங்க பிரியமானவர்களே. ஏன்னா தாவீது ராஜா தன்னை தாழ்த்தி அவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால்தான், இந்த ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது ராஜா ஒப்பு கொடுத்ததுனால்தான் தாவீது ராஜா அவர் என்ன பண்ணிக்கிட்டாருங்க?
மேன்மைப்படுத்தி ராஜாவாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். நீங்க கூட உங்களை ஒப்புக் கொடுத்து இந்த ஊழியத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்தி மேன்மைப்படுத்துவது அதிக நிச்சயம். நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். பொதுவாக ஊழியர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாலிபத்தில் நீ வேதத்தை சுமந்தால், என்னதுங்க, வாலிபத்தில் நீ வேதத்தை சுமந்தால் வயோதிகத்தில் வேதம் உங்களை சுமக்கும். அதற்கும் நாங்கள் சாட்சிகள். வாலிபத்தில் நாம் வேதத்தை சுமந்தோமானால் வயோதிகத்தில் வேதம் நம்மை சுமக்கும். எனவே பிரியமான வாலிபர்களே, இப்பொழுது ஒரு முடிவுக்கு வாங்க. இப்பொழுது நம்மை நாம் கடவுளுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கலாம். நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இதோ நீர் எங்களை இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஒரு சிறிய கூட்டமாய் தெரிந்து கொண்டு ஆலயத்தில் அழைத்து இப்படி வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக கிருபை தந்தவரே நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது ராஜாவை போல கர்த்தாவே, எப்பொழுதும் உண்மை நாங்கள் எங்கள் கண் முன்பாக வைத்து உண்மையே நோக்கி இருக்க எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உண்மை முன்வைத்து நாங்கள் செய்யத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. மாத்திரமல்ல கர்த்தாவே, இதோ நாங்கள் எப்பொழுதும் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுபடியான அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, கெட்ட சிந்தைகளை விட்டு அகற்றி போட்டு கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா, நீரை தகப்பன பிதாவின் சித்தத்தையே செய்வதே இப்படி போஜனமாய் ஆண்டவரே வைத்திருந்தது. அதே போல கர்த்தாவே, நாங்கள் கூட இயேசப்பா ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சித்தத்துக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய சித்தத்தை மாத்திரமே நாங்கள் நிறைவேற்ற எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த உலகத்தில் ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் பலவீன பாண்டமாய் காணப்படுகிறோம், எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பாத்திரமாய் எங்களை வணைந்து கொடுங்க கர்த்தாவே. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவரே, உமக்கேற்ற கிரியை செய்யும்படியாய் நீர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமாய் உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உங்களுடைய கருத்தில் எங்களை கொடுத்து ஆண்டவரே எங்கள் ஜீவியத்திலே உங்களுக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொட்டுள்ளணும் சுவாமி. இந்த வேளையில் ஆண்டவர் இந்த ஆலயத்திலே ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் தங்கியிருக்கட்டும். உங்களுடைய கரம் தொடக்கும் ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்து அவளை மேன்மைப்படுத்தி கர்த்தாவே உங்களுடைய மகிமையை கண்டுகொள்ள அவளை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா துணியை கன மகிமையாற்ற உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பிற்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.